இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஸோ நம்ம நேரம் எடுத்து நம்ம இருப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்கில், இந்த யூத் வாலிபர் எழுப்புதல் ஆராதனையில் ஸோ கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அருமையான பாஸ்டர் ஆசீர் சாந்தகுமார் அவர்களே ஆண்டவர் என்னுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தார். ஸோ ஆண்டவர் அவங்கள கொண்டு வர விரும்புகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது எந்த மறு உத்தரவு எதுவும் சொல்லாமல், மறுப்பு சொல்லாமல் சந்தோஷமாக வாரேன்னு அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அவர்களுக்காய் கரம் உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. சிவகாசி பட்டணத்தில் அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க குடும்பமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பாஸ் கொண்டு வருவாங்க. ஆயத்தத்தோடு திறந்த இருதயத்தோடு காத்திருப்போம். தேவன் நம்மோடு பேசுவான். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை பாஸ்டர் வரவேற்கலாம். கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையவே மாற்றுகிறதா இருக்கிறது. அப்படி மாற்றும் பொழுது நம்ம மாறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம மாற ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நாம் மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யாது, மாறவே மாறாது. இது மாறணும், அது மாறணும், இதுக்காக ஜெபிங்க பாஸ்டர், அதுக்காக ஜெபிங்க பாஸ்டர், இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுறேன்னு என்னென்னமோ நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கத்தான் விரும்புகிறார். ஒவ்வொரு பிரசங்கமும் எதற்காக வருகிறது தெரியுமா? கேட்டுட்டு நல்லா இருக்குது பாஸ்டர்னு சொல்லிட்டு போவதற்காக அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அப்படியே வாழ்க்கையாகவே மாறுவதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வார்த்தை என்னைக்கு நீங்கள் உள்ளே வாங்கி வைக்கிறீங்களோ அப்போ அது உங்களுக்குள்ளே பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு காலையில் என்ன பிரசங்கம் கேட்டீங்க? அந்த பிரசங்கத்தை அப்படியே உங்கள் குடும்ப ஜெபத்தில் இந்த வாரம் முழுவதும் அதை தியானித்து இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா இல்லையா, இல்லை இந்த காரியத்தின் மூலமாக நான் என்ன மாற வேண்டியதாக இருக்கிறது, என்னுடைய சபைக்கும் எனக்கும் இன்னும் எந்த தொடர்புகளை அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை குறித்தே இந்த வாரம் முழுவதும் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? தியானிக்கணும். அப்போ தான் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போது ஆண்டவரே பிடிக்காத ஒரு வாலிபன் வச்சுக்கோங்க. அவன் அந்த வழியாக கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போது ஒரு வல்லமையாய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது அவன் அந்த கூட்டம் நடக்கிற அந்த இடத்த கிராஸ் பண்ணி போவதற்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த சத்தம் அவனுக்கு வெறுப்பாக இருக்குது. உடனே 2 காதை என்ன செஞ்சுக்கிட்டான், அப்படியே பொத்திக்கிட்டு அந்த வழியில் நடந்து போனானாம். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் வரும்போது அவனுடைய மூக்கில் ஒரு ஈ உக்காந்துருக்குது. இப்போ என்ன பண்ணி தான் ஆகணும்? ஈயை விரட்டி தான் ஆகணும். அப்போ வேறு வழியில் மண்டை ஆட்டி பார்க்குறா, அது போக மாட்டேங்குது. ஒரு கையை மட்டும் மெல்ல எடுத்து அப்படின்னு விரட்டியிருக்கான். அப்போ டிஎல் மூடி சொல்லியிருக்காரு, காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அவனுக்கு அந்த வார்த்தை உள்ளே குத்தி இருக்கு. உடனே நின்று கேட்டிருக்கிறான். பிற்காலத்தில் பெரிய ஊழியக்காரனாக மாறிட்டான். ஒரே ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனை உருவாக்கி இருக்குன்னா இன்றைக்கி கர்த்தர் 1 மணி நேரம் உங்களோட பேச போகிறாரு. நல்ல ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்னைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு அற்புதங்கள்லாம் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும். அற்புதங்களுக்காக வந்தீங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போதே அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், என்னால் தான் நினைக்காதீங்க. நான் கர்த்தருக்காக வாழும்போது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். தாவீது அதனால தான் தைரியமாக போய் கோலியாத்துக்கு முன்னாடினாரு, நீ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் இன்னும் கூட பல மடங்கு நீ உயர நின்னாலும் அதை நான் பார்க்க போகிறதில்ல, எனக்காக யாவையும் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் உங்கள் வாலிப நாட்களில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்காக நீங்கள் யாவையும் செய்யணும், ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என் கண்களை பாதுகாத்துக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க, என் இருதயத்துக்குள்ளே உங்களை தவிர வேறு யாரும் சேர் போட்டு உட்காரக்கூடாது, ஆண்டவரே. நிறைய பேர் வரலாம், வாலிப வயதான நான் கடந்துட்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் வருவாங்க, ஆனால் வெளியே விரட்டி விட்டுறணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. ஆனால் கர்த்தருக்கு மட்டும் ஒரு நிரந்தரமான இடத்தை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. வேற எல்லாரும் மாறிடுவாங்க.
இன்றைக்கி சாப்பிட்டியான்னு கேட்பான். கல்யாணம் முடிச்சதுக்கு 5 வருஷம் கழித்து சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிள்ளை லவ் பண்ணிச்சு. அவங்க அப்பா அம்மா என்னை கூப்பிட்டு பேசினாங்க, பாஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நானும் சொன்னேன், ஆனால் காதிலே அது வாங்கலை. எங்கள் அம்மா கூட என்னை அப்படி கேட்கல. ஆனால் இவன் டெய்லி காலையில் இருந்துச்சு குட் மார்னிங் போட்டுறான் பாஸ்டர். அப்படியே குட் மார்னிங் போட்டதுக்கு ஜிபி காலியாக போயிட்டு போட்டிருப்பான். வேறு வழி இல்லை. நீ ஏம்மா இதுக்கெல்லாம் போய் மடிஞ்சிட்ட? இல்லை பாஸ்டர், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், என் கூடவே இருக்கிறான், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கான், அவன் அனுப்புகிற மெசேஜ்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிச்சு. கடைசியில் எவ்வளோ சொல்லி கூட்டிகிட்டு ஓடியே போயிடுச்சு. நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பெற்றதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுது எனக்கு. ஆனால் ஒரு டம்ளரில் எலி மருந்தை கலக்கி வச்சுருக்கேன், குடிக்கவா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குது. ஏமா அன்னைக்கு நான் சொல்லும்போது நீ கேட்டியா? சரி இன்னைக்கு குடிச்சிடாத, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை, லவ் பண்ணும்போது அவ்வளோ அன்பாக இருந்தான், கல்யாணம் முடிஞ்சு கூட 1 வருஷம் ரொம்ப அன்பாக இருந்தான், ஆனால் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் மாறுகிற உலகம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் மாறாதவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அன்பு என்னைக்குமே மாறாது. அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? என்னம்மா? அந்த வார்த்தை வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். வாலிபர்கள் எழுப்புதல் ஆராதனை. எழுப்புதல்னா என்னது? நம்மலாம் எந்திரிச்சு உட்கார்றதா? எல்லாரும் எந்திரிங்க, எழுப்புதல் வந்துருச்சு பாஸ்டர், எந்திரிச்சிட்டோம். எல்லோரும் உட்காருங்க, எழுப்புதல் முடிஞ்சிருச்சு பாஸ்டர். அப்படியா? எழுப்புதல்னா என்ன? அதை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு மெசேஜுக்குள்ளே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எழுப்புதல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாம், என்ன விசுவாசிக்கலையா? நிறைய பேருக்கு எழுப்புதல்னா அது ஒரு விஷயம் இல்லை பாஸ்டர், அது பாட்டு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா பாஸ்டர், எனக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? தெய்வ பிள்ளைகளே, எழுப்புதலுக்கான காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாட விரும்பி கொண்டிருக்கிறார். அதுதான் எழுப்புதல். ஆமென். சரி, எழுப்புதலை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். ஓசியா 6 அதில் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து, நிறைய வசனம் வாசிக்க வேணாம், ஸோ நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் தியானிங்க. ஓசியா 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் அங்கே சொல்லியிருப்பார், முன்மாறியையும் பின்மாறியும் நான் என்ன செய்வேன்? ஒளிய பண்ணுவேன். அது போலவே கர்த்தர் நம்ம மத்தியில் வரப்போகிறார். அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த முன்மாரியான மழை எதற்காக பெய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விவசாயியுடைய நிலத்தில் அந்த பயிர்கள் விளைய செய்வதற்காகத்தான் எது விளைகிறது, எது வருகிறது? முன்மாரியான மழை. சரி, இந்த பின்மாரியான மழை எதற்கு வருகிறது என்று சொன்னால், அறுவடைக்காக வருகிறது. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் தான் நீங்கள் எழுப்புதல்னால் என்ன நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இன்றைக்கி நிறைய எழுப்புதல் கூட்டம் நடக்குது. இன்றைக்கி நிறைய இடத்துல எழுப்புதலை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எழுப்புதல் எங்கே பார்த்தாலும் எழுப்புதலுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் எழுப்புதலுக்கு தடை யார் தெரியுமா? நம்ம தான். அதனால தான் இன்றைக்கி அதை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது முன்மாரியும் பின்மாரியும், சரி உங்களுக்கு விளங்க மாதிரி சொல்கிறேன். முன்மாரி ஆல்ரெடி ஏற்கனவே வந்துருச்சு. அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதற்கான ஒரு எழுப்புதலை கொடுத்தார்னா, சபைகள் வளருவதற்கான ஒரு எழுப்புதலை கொடுத்தார். ஆனால் இப்போ வரப்போகிற ஒரு எழுப்புதல் எதற்காக தெரியுமா? அறுவடைக்கான ஒரு எழுப்புதல். இந்த நாட்களில் அநேக ஜனங்களை கர்த்தர் ஆயத்தம் செய்ய போகிறார். நம்முடைய நாட்களிலே பரலோகம் நிரம்ப போகிறது, சபைகள் நிரம்ப போகிறது. இப்போ இந்த பின்மாரியான எழுப்புதலின் காலத்தில் தான் நாம் வந்து நிற்கிறோம். அப்போ எழுப்புதலில் என்ன எழுப்புதலில் வந்திருக்கிறோங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. எழுப்புதல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இருக்கார்ல, அவர் நம்மளோட 100% இணைந்து செயல்படுகிறதுக்கு பேர் தான் எழுப்புதல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் நம்மளோடு உறவாடுகிறது 100%. இப்போது எங்கள் சபையில் இல்லை, நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். யார் வீட்டுக்கு? எங்கள் அக்கா வீட்டுக்கு. எங்கள் அக்கா வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச உடனே, அக்கா உள்ளே வரலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். வாடா அப்படிங்கிறாங்க. ஏக்கா இங்கே உட்காரலாமா? உட்கார்றா. ஏக்கா பாத்ரூம் எங்கே இருக்குது? ஏக்கா அந்த டைனிங் டேபிளில் உட்காரலாமா? இப்படிலாம் நான் கேட்பானா? என்னுடைய கூட பிறந்த அக்கா வீட்டில் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். நேராக கிச்சனுக்கு போவேன். என்ன குழம்பு வச்சுருக்கேக்கா? ஓகே. எங்கே மாமா, எங்கே இந்த பொருள் என்ன இங்கே கிடக்குது, இந்த ஸ்நாக்ஸ் என்ன அப்படியே கிடக்குன்னு எடுத்து 2 வாயில் போட்டு நான் உள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். முழு உரிமையோடு அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்வேன்? எல்லா பக்கத்துக்கும் போவேன். எல்லா இடத்துலையும் உட்கார்றதுக்கு எந்திரிக்கிறதுக்கு எனக்கு என்ன உண்டு?
அனுமதி உண்டு. இப்போ ஆண்டவர் மனுஷனோட முழுமையாய் உறவாடி கொண்டிருந்த காலம்தான் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில். கர்த்தர் வல்லமையாய் இறங்கிட்டு இருந்தார். ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதனால தான் பிரசங்கம் பண்ணால் 3000 பேர் சபைக்கு வராங்க. ஜனங்கள் அப்படியே ரோட்டில் நடந்து போனால் ஆத்துமாக்கள் அறுவடையாய் வந்து விழுகிறாங்க. அற்புதங்கள் பயங்கரமாக நடக்குது. உங்களுக்கு நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் பயங்கரமாக நடக்கும். அந்த கர்ச்சீப்பை கொண்டு போய் கொடுத்தாலே முடவன், குருடன் எல்லாம் சுகம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா முழுமையாய் ஜனங்களோடு உறவாடி கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-11 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அனனியா சப்பிரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க? பொய் சொல்கிறாங்க. முதல்ல யார் வந்து பொய் சொன்னது? அனனியா. அவர் வந்து பொய் சொன்ன உடனே அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உடனே அந்த இடத்துல விழுந்து செத்து போகிறார். அதுக்கு பின்னாடி அனனியாவுடைய மனைவி அவளும் வந்து என்ன செய்கிறா? பொய் சொல்கிறா. உடனே அவளும் விழுந்து செத்து போகிறா. ஏங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, பொய் சொன்னாலே செத்து போயிடுறாங்க. இப்போ ஆண்டவர் தன்னுடைய எழுப்புதலை, அதாவது அவர் மனுஷனோட அப்படியே 100% உறவாடி கொண்டிருந்த அந்த காலம் தானே எழுப்புதல். அப்போ ஆண்டவர் உறவாடி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் பொய் சொன்னாலே செத்துறான். ஏன்னா தேவனுடைய மகிமைக்குள்ள அவனால் இருக்க முடியல. எதுக்குள்ள இருக்க முடியல? தேவனுடைய மகிமைக்குள்ள, அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள அந்த மனுஷனால் அந்த இருதயத்தை கட்டுப்படுத்தி வாழ முடியல. அப்படியே பாஸ் பண்ணி வச்சு இப்போ யோசித்து பாருங்க, இதுதான் ஒரு எழுப்புதலின் காலம்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பொய் சொன்னவங்களாம் செத்து போயிடுவாங்கன்னா முதல்ல யார் தான் ஜாவா? இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், நானே டப்புன்னு விழுந்து பொய் சொல்லிட்டாரோ, ஆண்டவர் போட்டு தள்ளிட்டார் போல தலையோடு அடிச்சு, அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. ஏமா சர்ச்சுக்கு வரல? அது வந்து பாஸ்டர் எதுக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? அப்போ சர்ச்சில் வாரம் அடக்க ஆராதனை தான் நிறையா நடக்குமே தவிர ஆராதனையை நம்மளால் நடத்த முடியாது. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல? அந்த எழுப்புதலின் காலத்துக்குள்ள ஒரு பொய் சொன்னாலே செத்து போயிடுறாங்கங்க. இன்னைக்கும் ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அனனியாவும் சப்ராலும் செத்த உடனே இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நாம மனிதனோட 100% உறவாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதனால என்ன செய்ய முடியல? சில காரியங்களை ஆண்டவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. நாம நம்ம பிள்ளைகளை இழந்துருவோமோன்னு அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் இந்த வார்த்தை எப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டார். என்ன சொல்லிட்டாரு? தன்னுடைய வல்லமைகளை. இப்போ வந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே ஓரமாக நான் நிற்கிறேனோ அதே மாதிரி இப்போ ஆண்டவர் எங்கே நிற்கிறார் தெரியுமா? ஓரமாக நம்மளை விட்டு தள்ளி போய் நிற்கிறாரு. ஆனால் வாஞ்சையோடு சொல்கிறார், நான் மறுபடியும் உனக்குள்ளே வர ஆசையாக இருக்கேன்ப்பா, உனக்குள்ளே வந்து 100% உன்னோட உறவாட நான் ஆசையாக இருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, அதுதானே எழுப்புதலின் காலம். நீங்கள் எங்களோட உறவாடுகிறதானே எழுப்புதலின் காலம். ஆமாப்பா, நான் உறவாட ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நான் வந்தேன்னா நீ என்ன ஆயிடுவ? டெத் ஆயிடுவ. அதனால தான் நீ உன் இருதயத்தை சரி பண்ணணும். அப்போது எழுப்புதலின் காலத்துக்கு நாம் எல்லாரும் நம்மளை சீர்படுத்திட்டோம்னா கர்த்தர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். அவர் தரமாட்டேன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எழுப்புதல் காலத்தை அவர் தான் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா நமக்காக தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே மாறுபாடான இருதயங்கள் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசுகிறோம், இங்கே ஒரு பார்வை அங்கே ஒரு பார்வை. சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே பொய் சொல்கிறோம். சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் கூட செல்ஃபோன் அடியில் வச்சு திருட்டுத்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த எழுப்புதலின் காலத்துக்காக அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு அனனியா சப்பிரால் மாதிரி சபைகள் ஆயிடக்கூடாதுல்ல தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த சூழ்நிலை மாறணும்னா இன்னைக்கு ஆண்டவரை எழுப்புதலுக்கு தடையாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த வாலிப ஜெனரேஷனில் நாங்கள் இந்த எழுப்புதலுக்கு தடையாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர், இன்றைக்கி நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்கிறோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எப்படி ஜனங்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அன்றைக்கி ஜனங்கள் கபடில்லாத இருதயமாக இருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்தார்கள். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்ந்து கொண்டே இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வந்துருச்சுன்னா இன்றைக்கி கர்த்தர் எழுப்புதலை ஊற்ற ஆரம்பித்து விடுவார். நீங்கள் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், எழுப்புதலுக்காக என்னதான் ஜெபிச்சாலும், முதல்ல நாம் நம்முடைய இருதயங்களை சரியாக வைத்து கொண்டால் கர்த்தர் எழுப்புதல்களை சரியான நேரத்துக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல இருந்து எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனோடு உறவாடுகிற ஒரு நாட்கள் நமக்கு தேவை. சரி, இப்போது நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, என்னை ஒரு பாஸ்டராக பார்க்காதீங்க, ஒரு அண்ணனாக பார்த்துக்கோங்க, சரிங்களா?
சரி, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்குள்ளே போகும். சரி, நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணம் எதுன்னு கேட்டிங்கன்னா எது? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். தம்பி சொல்லுங்கய்யா. ரொம்ப முக்கியமான ஒரு தருணம், நம்முடைய சரீரம் 100% கரெக்டாக இருக்கிற ஒரு தருணம் எது? ஏன் யோசிக்கிறீங்க? வாலிப வயசு. ஓகேவா? என்ன வயசு? வாலிப வயசு. சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு வேலை ஏவுறோம்னா ஒரு தாத்தாவை கூப்பிட்டு, தாத்தா வீட்டில் போய் தண்ணி கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்புவோம். யாரை கூப்பிடுவோம்? தம்பி ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா. ஏன் அப்படின்னா அவனால் அதை ஓட முடியும், படிக்கட்டில் இறங்க முடியும், ஏற முடியும். அவன் சரீரத்தில் சரியாக ஆரோக்கியம் இருக்கும், அந்த சரீரத்தில் அழகு சரியாக இருக்கும், அவனிடத்துல திறமைகள் சரியாய் பயன்படுத்தக்கூடிய பலன் அவனுக்குள்ளே என்ன செய்யும்? இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கூட தவறி தடுமாறி தான் போய்கிட்டு இருப்போம். வயசாயிட்டாலும் தடுமாறி தவறிக்கிட்டு தான் போயிட்டு இருப்போம். ஆனால் வாலிப வயசுங்கிறது மிக நேர்த்தியாக சரியான ஒரு தருணம். இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இந்த வாலிப பருவத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிசாசும் இதைத்தான் எடுத்து உங்கள்கிட்ட இருந்து களவாடி பயன்படுத்த விரும்புகிறான். ஒரு சபையில் ஒரு தகப்பனும் தாயும் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பையனும் வந்துட்டு தான் இருந்தான். கொஞ்சம் வாலிப வயசு அடைஞ்ச உடனே சரியான நேரத்துக்கு வாரது கிடையாது, சில நாட்கள் சர்ச்சுக்கே வாரது கிடையாது. அப்போது அந்த பாஸ்டர், ஏன் தம்பி சர்ச்சுக்கு நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, சும்மா இருங்க பாஸ்டர், இந்த வயசில் தான் ஓடி ஆடி விளையாட முடியுது. எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா, கட்டில் விட்டு இறங்கவே மாட்டார். இந்த வயசில் தான் கிரிக்கெட் விளையாட வேணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்றாங்க, அங்கே போகிறோம், நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே சுற்றி பார்க்க போகிறோம், நல்லா இருக்குது பாஸ்டர். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் காலம் கழிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நானும் வாரேன், சர்ச்சில் ஆளாக உட்காந்துருக்கிறேன், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னாராம். அவங்ககிட்ட போய் பாஸ்டர் என்ன பேச முடியும்? உடனே சொன்னாரா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கிரிக்கெட்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு தயவுசெய்து என் வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போப்பா அப்படின்னாராம். சரின்னு இந்த வாலிபனும் சாயங்காலம் வீட்டுக்கு போனான். போன உடனே பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, மாம்பழம் எடுத்து அந்த தட்டில் வச்சுருக்கிறாரு. அதில் 3 மாம்பழம் சூப்பரான மாம்பழம், இன்னொரு 4 மாம்பழம் அழுகி போன மாம்பழம், இது அந்த தட்டில் இருக்குது. உடனே அவர் ஒரு அழுகி போன மாம்பழத்தை எடுத்து அழகாக கட் பண்ணி அந்த பையனுடைய முன்னாடி வச்சு, தம்பி இந்த மாம்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னார். உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. பாஸ்டர், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்ல மாம்பழத்தெல்லாம் நீங்கள் அங்கே ஓரமாக வச்சுக்கிட்டு அழுகி போன மாம்பழத்தை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்கிறீங்களா, எப்படி சாப்பிட முடியும்? அப்போ பாஸ்டர் கேட்டாராம், ஏன்பா நல்ல வாலிப பிரயாத்தெல்லாம் நீ உலகத்துக்காக பயன்படுத்திட்டு வயசான உடனே எந்திரிக்க முடியாமல் உட்கார முடியாமல் எல்லாம் ஆடி அடங்கினதுக்கப்புறம் ஆண்டவருக்காக கொடுக்க போறியா? இந்த அழுகி போன மாம்பழத்தை கொடுக்கும்போது உனக்கு எப்படி கோவம் வருது? அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையெல்லாம் உலகத்துக்கு கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எனக்கு கொண்டு வந்து அதை எப்படி நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? இந்த கேள்வி சரியா தப்பா? ஏங்க, உங்களை உருவாக்கினவர் அவர். எப்போ உருவாக்குனார்? கருவிலே. ஆமேன்னு சொல்லுங்கள். பேர் சொல்லி அழைத்திருக்கார். உங்கள் மேலே எல்லார் மேலேயும் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நான் சர்ச்சில் கொடுத்த மெசேஜ் அதுதான். நம்ம எல்லார் மேலேயும் தெய்வ திட்டம் இருக்குது. ஏதோ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, மார்க்கு குறைஞ்சிருச்சு, என்கிட்ட எதுவுமே இல்லை, அழகு இல்லை, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என் குறைகள் அன்பாக கேட்குறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு எதிர்காலத்துக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் நினைக்காதீங்க. எல்லார் மேலேயும் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. ஆமென். அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அவருக்காக காத்திருக்கணும். அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் போராட்டங்கள் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும், நிறைய பாவ காரியங்கள் நம்மளுக்கு நேரம் வந்தாலும், யோசேப்பை தூக்கி குழிக்குள்ளே தான் போட்டாங்க, அது தெய்வ திட்டம். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் உயர்த்தப்படுகிறார், தெய்வ திட்டம். யோசேப்புக்கு விரோதமாக அங்கே ஒரு பெரிய பாவம் வருகிறது, அதை விட்டு விலகுகிறார், தெய்வ திட்டம். பின்னாட்களில் சகோதரர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை இங்கே கொண்டு வரலப்பா, கர்த்தரே என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தான் நடத்தி கொண்டு போகிறார். அதனால் இந்த வாலிப பிரயாசத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக அதிகமாக பிரயாசப்படணும். ஒரு சபையை தாங்கிறது யார் தெரியுமா? சொல்லுங்கள் வைப்போம். என்ன சொல்ல மாட்டிருக்கீங்க? வாலிபர்கள். சபையை அலங்கரிக்கிறது யார் தெரியுமா? ஏன்ப்பா எல்லாருக்கும் பயமாக இருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் வச்சு கூட பேசுகிறேன் பக்கத்தில். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஒரு வேளை பாஸ்டர் வேணால் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் சில இடங்களில்
பேசி பேசி தான் என்ன செய்வேன், பிரசங்கம் பண்ணேன். ஏன்னா நீங்கள் தூங்கிடக்கூடாது. சிலர்லாம் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் பரலோகத்தில் அப்பா மடியில் போய் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு இவர் என்ன பேசுகிறாரு, அங்கே நான் பரலோகத்தின் காய்ச்சல் அப்படிலாம் இல்லை. நல்லா அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறது. ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு விசுவாசத்தை குறித்து. விசுவாசம் அப்படிப்பட்டது, விசுவாசம் இப்படிப்பட்டது, விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும், பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னாரு. அப்போ தான் ஒரு பாட்டி டபக்குன்னு முழிச்சிச்சு. அத்தாடி நம்ம வீட்டுக்காரரில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா அது ஆடு மேய்க்க போயிருக்கியா, மத்தியானம் 2 மணிக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த அம்மாவுடைய அந்த பாட்டி அம்மாவுடைய கணவர் பேர் என்னது, விசுவாசம். இப்படி தான் நம்ம காரியம்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா விழித்திருந்து, ஆமாம் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் வாலிப நாட்களை உமக்காக நான் பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க தெரியுமா? நடு ரோட்டில் நிற்கிறீங்க. இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. செலக்ட் பண்ணுறது நீங்கள் தான். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம பார்த்தா தானே ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் எவன் போட்டிருக்கான்னு பார்க்குறோம். ஷார்ட்ஸ் வீடியோ, ரொம்ப ஷார்ட்ஸ், அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஷார்ட்ஸான காரியங்களை கொண்டு வந்துடும். எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தா நேரம் போகிறதே தெரியாது, தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம். இங்கே பாருங்கள், எல்லோரும் பைபிளும் மொபைலும் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களாப்பா? என்னமோ சரி, இந்த கையில் பைபிள் எடுத்துக்கோங்க, இந்த கையில் மொபைல் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. இப்போது இந்த 2ல் எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை அப்படி தூக்கி பிடிங்க பார்ப்போம். நீங்கள் தூக்க வேண்டாம், மாட்டிக்கிருவீங்க. அதனால் உங்கள் மனக்கண்கள்லேயே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு தராசு இருக்கும்ல, அந்த தராசுலேயே இந்த பைபிளையும் இதையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எதுக்கு அதிக நேரம் கொடுக்குறோமோ அதை மட்டும் இப்படி தூக்குனா என்ன வருது? என்ன வருது? ஏங்க நீ சொல்லுங்கள், வாயத்திலிருந்து பயப்படாதீங்க, ஒத்துக்கோங்க. மொபைல் தான் மேலே வருது. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளை ஆளுகை செய்கிறது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது நல்லா கவனிங்க, நம்ம நடு வழியில் நின்றுட்டுருக்குறோம். இது வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளை நடத்திட்டு வந்துட்டாங்க, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் நடத்திட்டு போக போகிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் தான் பிசாசு நமக்கு நிறைய அசட்டைகளை கொண்டு வருவான். பார்த்தவன ஒருத்தனை பிடிக்கும், பார்த்தவன பேசணும் தோணும், இதை பார்த்தவன செய்யணும் தோணும், அதை பார்த்தவன செய்யணும் தோணும். ஆராய்ந்து பார்க்கிற வயசு கிடையாது இது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மிகவும் ஞானமாய் நீங்கள் நடக்க வேண்டிய வயது என்னது? இந்த வாலிப வயது. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன்ல, என் வாலிப வயசில் நான் பண்ணாத சேட்டைகளே கிடையாது, சரிங்களா? என்னை கொண்டு போய் பைபிள் காலேஜுக்கு விட்டாங்க. பைபிள் காலேஜில் சினிமா பார்க்க போயிட்டோம். எப்போனா 1999. அப்போல்லாம் படம் பார்த்தா கொலை குற்றத்துக்கு சமம். அப்படி தானே பாஸ்டர்? ஒரு 10 வருஷத்துக்கு. இப்போ தான் சர்ச்சுக்குள்ளேயே டிவி வந்துருச்சு. ஒரு காலத்தில் வீட்டில் டிவி வச்சுருந்தாலே உன் வீட்டில் பிசாசு இருக்குன்னு சொல்கிற காலகட்டம் அதெல்லாம். ஓகேவா? அப்போது பைபிள் காலேஜ் கொண்டு போய் விட்டால், நாங்கள் அப்படியே தென்காசியில் பிசிஏல தான் படித்தேன். அப்படியே ஏறி குதித்து 4 பேர் படம் பார்க்க போயிட்டோம். படம் முடித்து வெளியில் வந்தால் ஹாஸ்டல் வார்டன் எல்லாம் நிற்கிறாங்க, வாங்க வாங்க உங்களை தான் தேடணும், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க கேள்விப்பட்டோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 200 பேர் என் கூட படித்தாங்க. 200 பேருக்கு முன்னாடி எங்களை ரொம்ப கேவலப்படுத்தி, அதுவும் நான் பாஸ்டருடைய பையன் வேறு, பயங்கரமாக லெட்டர்லாம் எழுதி வாங்கி பெட்டியெல்லாம் கையில் கொடுத்து டாட்டா போட்டு ஊரே பார்க்குது போகிறானேவன் அப்படின்ட்டு அவ்வளோ கேவலப்படுத்தி என்னை எங்கே அனுப்புனாங்க. ஆனால் நான் கொஞ்சமும் கலங்களையே, வரும்போது கூட படம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்காக ரொம்ப ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். இன்றைக்கி ஒரு பெரியவங்க கூட்டமாக இருந்தால் கட்டாயம் இந்த சாட்சியை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. அவங்க எவ்வளோ தான் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமாகவே நான் பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸ்கூலில் முதல்ல 9th படிக்கும்போதே வாத்தியார் அடிக்க போயிட்டேன்னு கூடிய வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் மியூசிக் கிளாஸாவது போடா, நான் பாஸ்டராக இருக்கிறேன், அதுக்கப்புறம் நீ மியூசிக் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை அப்புறம் மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புனாங்க. 1 வருஷம் மியூசிக் கிளாஸுக்கு போனேன். ஊரை சுற்றிட்டு சும்மா அவர் ஒரு 2 கார்டு கொடுப்பாரு, அதை அமைக்கிட்டு வந்துடுவேன். எனக்கு சரியாக தெரியாது. கடைசியில் ஒரு நாள் தபைலாவை வச்சுட்டு கீபோர்டை வச்சுட்டு 2 சேர்த்து வாசிங்கிறார், சேர்த்தே வரமாட்டேங்குது. அவரும் எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் தம்பி நீ மரியாதையாக வெளியே போயிருன்ட்டார். புரிஞ்சிருச்சு? அப்போ அதுக்கும் நான் லாய்க்கு இல்லாமல் எப்பா மியூசிக் வரலையாம்பா, டைமிங் செட் ஆகலையாம், வெளியே வரட்டி விட்டாங்கன்ட்டு வந்தேன். ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கும் பின்னாடி தேவ திட்டம் இருந்தது.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிலாம் எங்கள் வாலிப நாட்களை எல்லாத்தையும் பார்த்து 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 எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கலை. நான் எங்கள் அப்பா சொல்லிலாம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா நான் பாஸ்டருடைய பையனாச்சுல, அதனால் எனக்கு எல்லாம் துணிகரம் இருக்கும். சர்ச்சில் எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரியும், எல்லாம் பார்க்குறதுனால எனக்குள்ள ஒரு துணிகரம். ஆண்டவர் என்ன ஆண்டவர், நம்ம ஆண்டவர் தானே, எல்லாத்தையும் மன்னிக்கிற ஆண்டவர் தானே அப்படின்னு நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை விடவே இல்லை. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், தம்பி ஆண்டவர் வலையை விரிக்கும் போதே உள்ளே வந்துரு, காயமில்லாமல் வந்துடலாம். அப்புறம் தூண்டில் போட்டு பிடிச்சாருன்னு வச்சுக்க, வாழ்க்கையில் காயத்தோடு தான் வரணுன்னாரு. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆகி பார்த்தீங்கன்னா 6 மாதம் நான் படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். எப்படி இருந்தேன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு 3 போல்டு வச்சு படுத்தே தான் இருப்பேன். எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். ஆனால் அதுக்கும் கூட பயப்படலை. என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இல்லை, சும்மா கடமைக்கு தான் எல்லா வாழ்க்கையும் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போது 4 மாதத்துக்கு பின்னாடி இந்த டாக்டர் இருக்கிறார்ல, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணார்ல, அந்த டாக்டர் இன்னொரு செய்தியை சொல்லி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. என்னென்னா, இந்த தம்பிக்கு காலில் நம்ம பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை, அதனால் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டேட்டு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அந்த ஒரு செகண்டு தான் என் வாழ்க்கையவே என்ன செஞ்சிச்சு, மாற்றுச்சு. ஏன்னா முதல் ஆப்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ வேதனைப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த 5 மாதம் நான் படுத்திருந்தப்போ பைத்தியமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நல்லா சுற்றிட்டு வர வயசு தானே அந்த வாலிப வயசு. அப்போ எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி இன்னொரு ஆப்ரேஷனும் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி பார்த்தேன், ஆண்டவரே என்னை எப்படியாவது நடக்க வைக்க மாட்டீங்களா ஆண்டவரே, இன்னொரு ஆப்ரேஷன்லாம் என்னால் பண்ண முடியாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, சமீபமாக எப்பொழுதுமே பக்கத்தில் தான் இருக்கிறார். நம்ம எப்படா கூப்பிட மாட்டோமான்னு காத்துக்கிட்டே இருப்பார். நம்ம தான் அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அக்கா, அண்ணன், மச்சான், மாமா, தாத்தா, பாட்டி, ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். அவர் பார்க்குற, என்ன கூப்பிட மாட்டியா, ஆபத்து வந்தால் தான் கூப்பிடுவியா. அப்போது அந்த நெருக்கத்துக்குள்ளே இருந்து இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் உதவி செய்யுங்க ஆண்டவர்னு ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணி முடிக்கும்போது உண்மையாக சொல்கிறேன், என் இருதயத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா, நம்ம நடந்துடலாம்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறேன், நான் நடக்க போகிறேன், ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. என் கால் வந்து உருண்டையாயிருச்சு. 4 மாதம் செயல்படாததுனால அப்படியே உருண்டையாக இருக்குது. மூட்டு எது, தொடை எது, பாதம் எதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்துருச்சு. அப்போது நான் சொன்ன உடனே எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, சரி நீ விசுவாசிச்சா நீ என்ன செய் நட அப்படின்ட்டு. என் காலை தரையில் வைக்கிறதுக்கு 10 நாள் ஆச்சு. அதை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இவ்வளோ உயரத்தில் ஒரு சேர் கொண்டு வந்தாங்க, அதில் வச்சேன். அதுக்கப்புறம் இவ்வளோ சேர் கொண்டு வந்தாங்க, அப்படியே வச்சு தரையில் வைக்கிறதுக்கு 10 நாள் ஆச்சு. 10 நாளுக்கு பின்னாடி நான் எழுந்து நிற்கிறேன், அப்படியே தலைலாம் சுற்றுது. அத்தனை நாள் நான் நின்னதில்லைல்ல, படுத்த படுக்கையாக தானே இருந்தேன். ஆனால் அந்த தேவ பலன் எனக்கு கிடச்சிச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வைக்க ஆரம்பிக்கிறேன், வழியே இல்லை. கரெக்டாக 20 நாளுக்குள்ளே வாக்கர் எதுவும் இல்லாமல் நான் நடந்து ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறேன். எங்கள் மாமா தான் எப்போயுமே டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆசிரியர் அந்த ரூமில் படுக்க வச்சுருக்கிறோன்னு. எங்கள் மாமா டாக்டருடைய ரூமுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் வெளியே வரல, அதனால் நானும் போய் கூட உட்காந்துருக்கிறேன். அந்த டாக்டருக்கு என்னைய தெரியவே இல்லை. என்கிட்டே கேட்குறாரு, ஆசிரியர் எங்கே படுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு. படுக்க மாட்டார், இந்த உட்காந்துருக்கேன் அப்படின்னா. அவர் எந்திரிச்சிட்டார் இருந்த இடத்துல இருந்து. இன்னும் ராஜபாளையத்தில் ஆர்த்தோ ஸ்பெஷல் டாக்டர் இருக்கார், உயிரோடு தான் இருக்கிறார். அவர் எந்திரிச்சு சொல்கிறார், என்ன தம்பி நடந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு வலி இல்லையா? இல்லை சார், இல்லை சார், உங்கள் ஜீசஸ் தான் தம்பி உங்களை நடக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, உங்கள் ஜீசஸ் தான் உங்களை நடக்க வச்சார். எப்போ நடக்க வச்சார் தெரியுமா? நான் அவரை திரும்பி பார்க்கும்போது. அந்த வாலிப பிரயாணத்தில் எல்லாம் முக்கியம்னு ஓடி தான் பார்த்தேன். ஆனால் படுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் மட்டும்தான் முக்கியம்னு. எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் என்னை வெக்கப்படாமல் தூக்கி நிறுத்தினார். பாருங்க, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை தான் அதிகமாக வேதனைப்படுத்திகிட்டே இருக்கிறோம். அது தெரியுமா உங்களுக்கு? இந்த நாடகம் நடித்து காமிச்சாங்களா தம்பி, சில நேரம் உலகத்தை பார்த்தோன்னு ஓடிடும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை தேடுறோம். அப்படி எத்தனை தான் அவரை வேதனைப்படுத்தினாலும் அவர் நமக்காக அந்த இளையகுமாரன் வரமாட்டானான்னு காத்துக்கிட்டு இருந்த தகப்பனை போல் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னை நடக்க வச்சார். அன்றைக்கே நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது என்ன தெரியுமா? பணத்துக்காக ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துறதுக்காக நான் என் வாழ்க்கையை கொண்டு போக மாட்டேன் ஆண்டவரே. ஒருத்தங்கிட்ட பேசுனா உண்மையாக பேசுவேன் ஆண்டவரே. என் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்குறேன், நான் ஒப்பு கொடுத்தேங்க.
இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னைய 15 வருஷம் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி, கர்த்தர் என்னை அற்புதமாக நடத்திட்டு இருக்கிறார். அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நடந்துட்டீங்கன்னு சந்தோஷப்படாதீங்க தம்பி, மறுபடியும் உங்களுக்கு அந்த இடத்துல வலி வந்துச்சுன்னா அந்த எலும்பை எடுத்துட்டு மறுபடியும் செயற்கையாக செஞ்சு வைக்கணும் அப்படிலாம் சொல்லி பயமுடுத்தினாரு. இது அற்புதம் செஞ்சது அவர். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் எப்போ எங்கேருந்து வரும்? அதனால் இந்த வாலிப பிரயாணத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியது உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்பொழுதும் அவரை நோக்கி பாருங்க. பாஸ்டர், எப்படி இந்த இச்சையை ஜெயிக்கிறது? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். இச்சையான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் உங்கள் சிந்தனையில் அந்த சிலுவையிலேருந்து ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குல்ல, அதுக்கு அடியில் நிற்கிற மாதிரி நினச்சிக்கோங்கய்யா. அந்த சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய கால்களிலும் கைகளிலும் சரீரத்திலையும் தலையில் இருந்து ரத்தம் வடியுதில்ல, அப்படியே உங்கள் கற்பனையில் அதை கொண்டு வாங்க. அந்த சிலுவையின் அடியில் நீங்கள் நிற்கிற மாதிரி நினச்சிக்கோங்கய்யா, அந்த இச்சையெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். பாஸ்டர், நான் ஜெயிச்சிட்டேன் பாஸ்டர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம் தர அவரால் மட்டும் முடியும். நாம் தான் அதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு பின்னாடி இந்த வழி நல்லா இருக்குது, அந்த வழி நல்லா இருக்குது, இந்த பாதை நல்லா இருக்குன்னு போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு பாஸ்டர் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தார். அப்போது ஒருத்தன் அப்படியே ஒரு கட்டைப்பை கையில் வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி 10 பன்னிகை வந்துட்டுருக்கு. எத்தனை வருது? 10 பன்னிகை. அவன் மாப்பிள்ளை எப்படி இருக்க அப்படின்னு நின்று பேசிகிட்டே இருக்கிறான். பன்னிகை பூரா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு, போகலை. திருப்பி அவன் பேசி முடிச்சுட்டு நடந்து போகிறான். பன்னிகெல்லாம் ஃபாலோ பண்ணுது. டீ கடைக்கு வந்து நின்று டீ குடிக்கிறான். அது வரைக்கும் பன்னிகெல்லாம் என்ன செய்யுது? சங்கிலி போடலை, கயிறு போடலை, ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கிது. பாஸ்டருக்குள்ளே ஒரே குழப்பம். எப்படிடா இது நடக்குது? ஒரு 10 விசுவாசியை நம்மளால் சரி பண்ணி ஒழுங்காக கொண்டு வர முடியல. சர்ச்சுக்கு வானா போகிறாங்க, போனால் வாங்குறாங்க, இன்றைக்கி பாதியில் தான் உடையாடுறாங்க. அவங்கள என்ன தான் சொல்ல கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் இவன் மட்டும் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறான். இவங்கிட்ட இந்த ஐடியாவை கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இந்த பன்னிகள்லாம் நீங்கள் எங்கே போனாலும் வருது, எங்கே நின்னாலும் நிற்கிது, எங்கே நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் கூட அது வரைக்கும் வெயிட் பண்ணுதே, இதோடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், நான் வேறு ஒன்றும் இல்லை பாஸ்டர், இந்த சீனி கிழங்கு அப்படின்னா அந்த பன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பன்னிக்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல போய் 4 சீனி கிழங்கு அப்படி அள்ளி போட்டேன். அதுக்கு சண்டை ஓட்டு தின்றுச்சுங்க. அதுக்கு பார்க்கும்போதே இவ்வளோ சீனி கிழங்கு அள்ளி இந்த கட்டப்பைக்கில் என்ன செஞ்சுட்டேன், போட்டு நான் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த 10 பன்னிகளும் ஏன் என்னை ஃபாலோ பண்ணுதுன்னா, எதுக்காக ஃபாலோ பண்ணுது? சீனி கிழங்கு கிடைக்குன்னு ஃபாலோ பண்ணுது. ஏன் தம்பி போய் கொடுக்க போகிறீங்களா? இதெல்லாம் கொண்டு போய் கறியாக ஆக்கிடுவேன் பாஸ்டர் நாளைக்கு, அதுகளுக்கே தெரியாது சாக போகிறேன்ட்டு. சீனி கிழங்குக்கு கிடைக்கும்னு என் பின்னாடி தெரியுது. இதே மாதிரி தான் பிசாசும் சில சந்தோஷங்களை நமக்கு முன்னாடி தூக்கி போட்டுட்டு நம்மளை ஃபாலோ பண்ண வச்சிடறான். அழுதாலும் புரண்டாலும் ஐயோ இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு வழியை மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராய் நம்மளை நோக்கி பார்த்து சொல்கிற, போகாதப்பா, அங்கே பெரிய பாதாளம் இருக்குது, அது உனக்கு பெரிய கண்ணீரை கொண்டு வந்துடும், அவன் உன்னை ஏமாத்திடுவான், இவன் உன்னை கைவிட்டுருவான், இது உனக்கு தேவையில்லை, இதை விட்டுருன்னு சொல்லி ஆண்டவர் என்னதான் எச்சரித்தாலும் ஈஸியாக நம்ம ஆண்டவரை தூக்கி போட்டுறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறது என்னென்னா, என் வழியில் வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த வழியில் நின்று செலக்ட் பண்ணுறது யாருக்கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்கள், நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். யோசுவா 1ஆவது அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய வழியை காத்து கொள்வதற்காக ஒரு பெரிய ஆயுதத்தை கர்த்தர் நம்ம கரங்களிலே கொடுக்கிறார். யோசுவா 1:8. இவைகளில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்பட்டிருக்குது தெரியுமா? வாசிங்க சிஸ்டர். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நல்ல ஒரு வசனம்.
நீ உன் வழியை வாய்க்க பண்ணணும்னா, நீங்கள் படித்து கொண்டிருக்கிற வழி, உங்களுடைய எதிர்காலமான வழி, உங்கள் திருமண வழி, உங்கள் வேலைக்காக நீங்கள் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் வாய்க்கணும்னா நீங்கள் எதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டுமாம்? சொல்லுங்கள், நீங்கள் பேசினாதான் அடுத்து நான் போவேன். இரவும் பகலும் தேவனுக்குரிய அந்த வார்த்தைகளை சங்கீதம் 1 தெளிவாக சொல்லியிருக்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் வாசிக்கிறவனா தியானமாக இருக்கிறவனா? எங்கள் சர்ச்சில் ஒரு குரூப்பு, பில்லர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அது வாலிபர்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. அப்போது நாங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டுருவோம். எப்படின்னா, இந்த நாளில் இந்த பொண்ணு இந்த வசனத்தை தியானித்து அதோடைய விளக்கத்தை அந்த குரூப்புக்குள்ளே என்ன செய்யணும், போடணும். ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த வசனத்தை தியானிக்க வைக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய முயற்சி அது. தெய்வ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிறத விட அதை தியானிக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரோஜனம் உள்ளதாக மாறுகிறது. இன்னும் சொல்லப்போனால், அதை தியானிக்கும் பொழுது தான் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இரவும் பகலும் அதை தியானிக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில் அதிக பாவங்கள் எப்படி வருது சொல்லுங்க பாவம். வாலிப வயசில் தம்பிகளா சொல்லுங்கள், உங்கள் பக்கமே நான் பார்க்க முடியல, கழுத்து வலிக்குதுன்னு. எதிர்த்தாப்புல இவங்களே பார்த்து பார்த்து சொல்லி இவங்க மிரண்டு போய் என்னைய பார்க்குறாங்க. இவருக்கு வேறு வழியே இல்லை, எதிர்த்தாப்புல உட்காந்து தப்புயா அப்படின்னு. சொல்லுங்கள் தம்பி, நம்முடைய வாலிப வயசில் அதிகமாக நம்மளை இழுத்துட்டு போகிறது என்னது? ஒரு பிள்ளையை ட்ரை பண்ணாலும் சிக்கி இருக்காது, ஆனால் நம்ம சிந்தனையிலே சிக்கின மாதிரி டூயட் பாடிக்கிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? அவன் நமக்கு மனைவியாக கிடச்சிட்டா, நம்ம குடும்பம் இப்படி இருக்கும். காலையில் அம்மா ஓங்கி ஒரு எத்துவாங்க, அம்மா அவள் பெட் காபி கொடுக்கும்போது எழுப்பிட்டியாம்மா அப்படின்னு. நிறைய நேரம் நம்முடைய சிந்தனைகளில் தான் நம்ம குடும்பமே நடத்திட்டு இருப்போம். அது சிக்குதோ சிக்கலையோ, வாய்க்குதோ வாய்க்கலையோ, அநேக நேரங்கள் நம்முடைய சிந்தனைகளை என்ன செய்யுது, பிசாசு சிறைப்பிடித்து வச்சிருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அதை குறித்து தான் நினைப்பு. சர்ச்சில் வந்து உட்காந்தா கூட, இன்றைக்கி அவள் ப்ளூ கலர் சுடிதார் போட்டு வந்தால, இன்றைக்கி போகிற வழியில் அந்த பையன் அந்த பைக்கில் போனாலும் அவன் தானே. இப்போ உண்மையாகவே சொல்கிறேன், ஏன்னா உங்கள் வயசை தானே தாண்டி வந்திருக்கிறேன் நான் வேறு எங்கே இருந்துமா நான் வந்திருக்கிறேன். அப்போது நம்முடைய சிந்தனைகளை அதிகமாய் சிறைப்பிடிக்கிறது தான் இந்த உலக காரியங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாலிப வயசில் நம்முடைய சிந்தனைகள் அதிகமாக ஓடுகிறது என்னென்னா, இந்த உலகத்தின் காரியங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், இச்சையின் காரியங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை குறித்தே நினைப்போம், அதை குறித்தே மற்றவங்ககிட்ட பேசுவோம். அந்த பையனை குறித்து, இந்த பொண்ணை குறித்து, இந்த காரியத்தை குறித்து, அந்த காரியத்தை குறித்தே நம்ம சிந்திச்சுக்கிட்டோம், அதை குறித்தே பேசிகிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிந்தனையை பாதுகாக்கிறதுக்காக நீ வசனத்தை தியானிக்கிறவனாக நீ மாற வேண்டும். அல்லேலூயா. முள்ளால் எடுக்கிற மாதிரி இந்த உலக தியானத்தை நம்ம விட்டுட்டா தேவ தியானம் நமக்குள்ளே வரும்போது இது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழியை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. டெய்லி வசனத்தை, வேதத்தை தியானிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் நிறைய பேர், ஒருத்தர் டெய்லி பைபிள் வாசிப்பானா, அந்த இப்படி வச்சுட்டு கர்த்தர் என்ன சொன்னார் இன்னைக்கு அப்படின்னு வாசிப்பானா. ஒரு நாள் அவன் இன்டர்வியூக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அப்போது காலையில் எந்திரிச்சு, சோத்திர ஆண்டவரே, இன்றைக்கி எனக்கு வேலை கிடைக்கணும், பல ஆஃபீஸ் ஏறி இறங்கிட்டேன், இன்றைக்கி கிடைக்கணும், நல்ல வசனமாக கொடுங்க இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு திறந்தானா. யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான் அப்படின்னா. ஐயய்யா, இன்னைக்கு காலையில் இப்படி வந்துடுச்சு. ஆண்டவரே, இன்னொரு முறை எனக்கு இது ஆட்டத்தில் நான் சேர்த்துக்கிற மாட்டேன் ஆண்டவரே, இன்னொரு முறை நான் திறக்க போகிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சோதராம் 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 சோதரான்னு திறந்தானா. நீயும் அந்தபடியே போய் செய் அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. சரி, முக்கா 3 தடவை, இந்த 3ஆவது தடவை எதையாவது சரி பண்ணி தொலைஞ்சிருவோம் அப்படின்ட்டு மறுபடியும் மூடிட்டு இயேசுவின் நாமத்தில் திறந்தான. செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய், தாமதம் செய்யாதே அப்படின்னு வந்துச்சான். அப்படி பைபிள் வாசிக்கிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. அம்மா திட்டுறாங்களே, வாசிச்சே ஆகணும். அப்பா வயிறாரே, பாஸ்டர் இன்னைக்கு என்ன வாசிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி கேட்பார். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவங்களாக என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்கே உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்கள் உண்மை உள்ளவனாக மாறிட்டீங்க. எல்லா காரியத்திலையும் சபைக்கு உண்மை, ஆண்டவருக்கு உண்மை, பெற்றோருக்கு உண்மையாக நீங்கள் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் தான் இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரு? வேதத்தை தியானிக்கிறவர்கள். அதனால தான் பிரசங்கி 12வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசிங்க.
ம் இவ்விதமாய் ம் மண்ணானது ம் தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் ம் அவரை உன் வாலிப பிரயாணத்திலே இந்த வாலிப வயசுல ஆண்டவரை நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நீ ஆண்டவரை நினைக்கிறவனாய் மாற வேண்டும். எப்படிங்க தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டாரு? அபிஷேகம் தேடி போச்சா இல்லை தாவீது தேடி வந்தாரா? சவுலாவது கழுதையை தேடி போய் ராஜாவாகி வந்தார். ஆனால் இவர் அப்படி அல்ல. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் ஓரஞ்சாரம் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற அந்த தாவீதை தேடி ராஜரீக அபிஷேகம் வந்தது. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. தேடி வந்து இப்போ என்ன சொல்கிறான், உங்கள் வீட்டில் கர்த்தர் ஒருவனை ராஜாவாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது கூட எல்லாருடைய நினைவிலும் யார் வரல? தாவீது வரல. ஆனால் ஆண்டவருடைய நினைவில் தாவீது தான் இருந்தார். ஒரு ஆமேன் சொல்ல வேண்டாமா? நீங்கள் ஆண்டவருடைய நினைவில் இருக்கணும்னா அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். அவரையே நினைத்து கொண்டிருக்கிறார். என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன இடத்துல இருந்தாலும் சரி, என் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நான் அவரை குறித்தே சிந்தித்து கொண்டு இருப்பேன். சங்கீதம் 104:34 வாசிங்க. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். அவரை தியானிக்கிற தியானம் எப்படி இருக்குமா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா ஏய் ஜோமனவா அப்படின்னு உங்களை கூப்பிடும்போது உங்களுக்கு எரிச்சல் வருதா சந்தோஷம் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இதை வச்சு உங்களுக்குள்ளே பிசாசு இருக்கா ஆண்டவர் இருக்கிறாரா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். நைட்டு குடும்ப ஜெபம் நடக்கும்போது எப்போ ஜோமனுமா அப்படின்னு கேட்டோன்னு முகநாடி, அதான் இப்போ பண்ணிட்டோம்ல, சர்ச்சில் தானே வந்தோம், இப்படி தானே பண்ணோம், அப்படி தானே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னாலே நமக்கு அந்த வேதத்தின் மேலே என்ன இல்லை? வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. தாவீது என்ன சொல்கிறாருமா அதில்? அவரை தியானிக்கிற தியானம் எப்படி இருக்குமா? அப்படியே இனிப்பாக இருக்கும். இப்போ கூட 8:30 முடிக்காமல் 9:30 முடிப்போமான்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் ஆமாம் சொல்லுவீங்க? 10:30 11:30 4 பேர் ஆட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. 11:30 12:30 அப்புறம் கொஞ்சம் பேர் பாஸ்டர் இருங்க இட்லி மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் குரு கொடுப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது 3 நாட்கள் ஜனங்கள் கருத்தாக இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் திருப்பி அவங்கள சும்மா அனுப்புறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அவர் அவங்கள குறித்து நினைக்கிறார், இவங்க வழியில் சோர்ந்து போவாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளை குறித்து நினைக்கணும்னா நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவர்களாக இருக்கணும், அந்த வார்த்தை மேலே வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ தாவீது சொல்கிறார், எனக்கு இனிதாக இருக்கிறதையா எது? அவருடைய வார்த்தையே. உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன்கிறார். சர்ச்சுக்கு எப்படா வரோம், எப்படா இவர் முடிப்பார், எப்படா ஓடுவோம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், அவருடைய ஆலயத்தில் நான் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்போ நம்முடைய மேன்மைகள் எங்கே இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இதைத்தான் பிசாசு மறக்கடிக்கிறான். நாம் சரியாகாமல் எந்த நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது எப்பொழுது துதித்து கொண்டிருக்கிறார், அவரை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் சாமுவேல் அபிஷேகத்தை தூக்கிக்கிட்டு, இதில் விஷயம் என்ன தெரியுமா, சாமுவேல்கிட்ட கூட ஆண்டவர் என்ன சொல்லலை, தாவீதை தான்ப்பா நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லலை. வந்திருந்தாருன்னா நேராக வந்து சொல்லியிருப்பார், இந்த தாவீதை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். விஷயம் சப்புன்னு முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் தாவீதை மகிமைப்படுத்துவதற்காக ஒவ்வொருத்தனையாக கொண்டு வந்து இவன் அல்லன்னு அனுப்பும்போது ஒவ்வொருத்தையும் உள்ளவன், என்ன நம்மளை விட சிறப்பானவன் இந்த வீட்டில் எவன் இருக்கா, நம்மளை விட பெரிய ஆள் இந்த வீட்டில் யார் இருக்கான்னு ஒவ்வொருத்தனா யோசிக்க வச்சு இவன் தாண்டா நான் தெரிந்தெடுத்தவன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தணும்னா உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது நிறையா இருக்கும் உங்கள் கண்களுக்கு. ஆனால் நீங்கள் அவரை நினைக்கணும், அப்பா என்னை இந்த வாகனத்தில் போக வச்சுருக்கிறாருல்ல, அப்பா என்னை இந்த ரோட்டில் போக வச்சுருக்கிறாரு, இந்த இடத்துல என்னை உட்கார வச்சுருக்கிறாரு, இன்றைக்கி நல்லா தூங்குறதுக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஃபேன் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஏசி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சி அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, தாவீதுட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரிலே அன்பு கூற வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை பார்க்குறவர் அல்ல, நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறவர். உள்ளந்தெரியங்களை என்ன செய்கிறாரு? சோதித்து அறிகிறார். உள்ளந்தெரியங்களை என்ன பண்ணுறாரு? உங்கள் உள்ளங்களெல்லாம் இன்றைக்கி சோதித்து பார்ப்போன்னா என்ன நடக்கும்? முதல்ல ஃபோனை கொடுப்பீங்களா நீங்கள்? தம்பிங்களா அவங்க ஃபோனெல்லாம் கொடுங்க, லாக் எடுத்து கொடுங்க, வாட்ஸ்அப் கொஞ்சம் நேரம் என்னென்ன யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு பார்த்தார் அப்படின்னா கை நடுங்கும், கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குதுனாலே அவன் சரியில்லைன்னு தான் அர்த்தம். நல்லா கவனிச்சிங்களா? நாம் சரி பண்ணுறதுக்கு ஐயோ என்கிட்ட இந்த குறை இருக்கே உணர்ந்துட்டிங்கன்னா போதும்.
ஆமாம் ஆண்டவரே, உம்மை தியானிக்காமே வாழ்ந்துட்டேன், உமக்காக நான் எதையுமே இந்த உலகத்தில் நான் செய்யலை ஆண்டவரே. இப்படியே நம்ம நினச்சி கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் வாழும்போது, அதை குறித்தே நினைக்கும் போது நம்முடைய வழிகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். நான் என்னைக்கு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்குலேருந்து நான் பணத்துக்காக ஊழியம் செய்கிறதே கிடையாது. பாஸ்டர் கூட கேட்டாங்க வரும்போது, உங்களுக்கு என்னென்னலாம், எதுவுமே வேணாம் பாஸ்டர், வாரம் ஊழியம் செஞ்சுட்டு போகிறேன், டீ வேணுமா பாஸ்டர், காஃபி வேணுமா, எதுவுமே வேணாம். நேற்றைக்கு கூட இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு திருப்பி 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் சர்ச்சில் ஒரு வேலை நடந்துட்டு இருந்துச்சு, அந்த வேலையை பார்த்து ரொம்ப டயர்ட். ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், எதையும் எதிர்பார்த்து நான் ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லுங்கள், எதையுமே எதிர்பார்த்து உங்கள் சமூகத்துக்கு நான் வரமாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு எதுவுமே வேணாம் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் மாறுபாடான வழியில் போயிடக்கூடாது, தவறான பாதையில் நம்ம வழி மாறி போயிடக்கூடாது. என்னை நல்வழிப்படுத்துவதற்கு நீங்கள் எப்பொழுதும் என் கூட இருந்து உங்கள் வார்த்தை என் கூட இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த நாளையே துவங்கணும். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஒரு பிச்சைக்காரன் தட்டை எடுத்துகிட்டு ரோட்டில் போனான், ஐயா தர்மம் பண்ணுங்க. அப்போது ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நற்செய்தி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையவே மாற்றுவார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. பிச்சைக்காரனுக்கு நல்லா இருந்துச்சு. இது உண்மையிலே நல்லா தானே இருக்கும். அவனே தட்டை எடுத்துகிட்டு சோத்துக்கு அலைகிறவனுக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே அப்படின்ட்டு உட்காந்து பிரசங்கத்தை முழுவதும் கேட்டானா. அன்னைக்கே ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானா. நைட்டு போய் அவன் குடிசை வீட்டுக்குள்ள உட்காந்து ஜோம் பண்ணானா, ஏசப்பா நீங்களும் என் வாழ்க்கையில் வரணும் ஏசப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணானா. காலையில் எந்திரிச்சு 4 வீட்டில் பிச்சை எடுக்க போனால் 4 இட்லி கிடச்சிச்சு. அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு ஜோம் பண்ணுவோமேன்னு உட்காந்த நேரத்தில் கதவு தட்டப்படுது. ஐயோ, இந்த 4 இட்லி திங்கிறதுக்குள்ளே யாரோ கதவை தட்டுறாங்களேன்னு சொல்லி போய் கதவை திறந்து பார்த்தா யார் இருந்தா? ஏசப்பா. இவனுக்கு தூக்கி வாரி போட்டு, ஐயோ ஏசப்பா வந்துட்டாரா, இனி என் வாழ்க்கையில் பிச்சை எடுக்க தேவையே இல்லைடா, இனிமேல் நான் தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன், என் வாழ்க்கை என் சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு, ஏசப்பா உள்ளே வாங்க உட்காருங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஆண்டவரோடு உறவாடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த இட்லியே தான் பார்த்துட்டு இருந்தார். ஆண்டவர் எதை தான் பார்த்துட்டு இருந்தார்? இவன் பார்த்தா என்ன இட்லியவே பார்த்துட்ருக்காரு இவர் அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன ஆண்டவரே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு இட்லி கொடுப்பியா அப்படின்னு கேட்டாராம். என்ன கேட்டாராம்? அப்போவே அவன் முடிவு பண்ணிட்டான், இவர் நம்மளை விட மோசமானவர் போல், நம்மளே 4 வீட்டில் 4 இட்லி பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், நம்மக்கிட்ட இவர் கேட்குறாருன்னா இப்போ இவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ அந்த பாஸ்டர் பேசுனதெல்லாம் தப்பு போல், இனிமேல் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் யாராவது கேட்குறதுக்கான வழி தெரியும்ல, இவன் எல்லாருக்கிட்டையும் கேட்டு இல்லைங்கிற வேதனை தெரியும்ல. அப்போ இவர் கேட்டுட்டாருங்கிறதுக்காக ஒரே ஒரு இட்லியை மட்டும் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க, இனிமேல் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு அனுப்பி விட்டுட்டான். அனுப்பி விட்டுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்து அந்த தட்டை பார்க்குறான். ஒரு இட்லி தங்க இட்லியாக இருக்குது. ஒரு இட்லி என்ன இட்லியாக இருக்குது? இவனால் நம்ப முடியல. ஐயோ இப்படி மாறும் தெரிஞ்சால் 4 இட்லியும்லாம் கொடுத்துருப்பேன் நான். எங்கே அவர்? ஏசப்பா எங்கே இருக்கிறீங்க? தெருவுக்குள்ளே எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லி தேடுற ஆண்டவரே காண. அன்னைக்கு தான் நினச்சான், ஐயோ முழுமையாக கொடுத்துருக்காம போயிட்டேனே அப்படின்ட்டு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு இன்றைக்கி உங்கள் இருதயத்தை முழுசும் கொடுத்துருங்க. கொஞ்சோண்டி அவளுக்கு, கொஞ்சோண்டி இவனுக்கு, கொஞ்சோண்டி இதுக்கு, கொஞ்சோண்டி அதுக்கு, அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு கொஞ்சம்லாம் கொடுக்காதீங்க. அவர் உங்களை முழுமையாய் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஏன்னா அவர் தான் உங்களை நல்ல பாதையில் நடத்த முடியும். உங்களை உருவாக்கின்னு வரல, உங்களை தாயின் கருவில் பேர் சொல்லி அழைத்தவரில் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவர் ஒரு முகாந்திரம் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ வேதத்தை தியானிக்கிறவனாய், எனக்காக முழு இருதயத்தை கொடுக்கிறவனாய், ஆண்டவரை குறித்து நினைச்சாலே ஒரு இன்பம் வருகிற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை. பாவம் செய்கிறதுல ஒரு சந்தோஷம் வரும், பரிசுத்தமாக இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் வரும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில. நான் உண்மையாக இருக்கேன், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த இடத்துல இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் எந்த தவறும் பண்ணாத அளவுக்கு என்னை காத்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆனால் பிசாசு உலகத்தான விட உங்களுக்கு தான் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு கூட இனி தேவனுடைய வழியில் தான் நடக்கணும், தேவனுடைய வார்த்தையில் தான் நிற்கணும், தேவனுக்கு உண்மையாக இருக்கும் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்கல்ல, உங்களை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிடுவான். நோட் பண்ணி பேர் மேலே இருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் சேட் பண்ணாதவங்களோ இன்றைக்கி அவங்க தான் சேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் சேட் பண்ணலையோ அவங்களாம் வருவாங்க, லைனுக்கு வருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடணும்? பிளாக் பண்ணிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஒரு வழி அடைந்தால் சொல்லுங்கள் வசனத்தை,
ஒரு வழி அடைந்தால், வாட்ஸ்அப்பில் ஒரு வழியை அடைச்சா கர்த்தர் அதுக்குள்ளே திறக்க மாட்டார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக 7 வழியை திறப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக நீங்கள் விட்டுட்டீங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்காகவே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கி நம்ம நிறைய காரியத்தை விடவே மாட்டேங்கிறோம். இந்த காரியம் தான் எனக்கு முக்கியம், இதில் தான் நான் நிற்பேன், இதுதான் நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இது உனக்கானதல்ல, உன் எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, இதை விட்டால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு இன்பமானது காரியம்தான் நான் செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வாலிப வயசில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? உங்கள் வழிகளை நீங்கள் காத்து நடக்கிறது. எது? இன்றைக்கி கூட இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு எப்படின்னே தெரில, பாஸ்டர்கிட்ட கேட்டேன், கூகுள் மேப் அனுப்புனாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணேன், கரெக்டாக இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு. அதில் கூட இந்த ஒரு மினி பஸ் மாட்டிக்கிருச்சு. ஏதோ சந்துக்குள்ளெல்லாம் போனேன், எனக்கு தெரியல. என் கூட 2 தம்பிமாருக்கு பைக்கில் வேறு வந்துருந்தாங்க. போய் இதுதான் சரியான பாதையான்னு பார்த்துட்டு வாடான்னு கொஞ்சம் நேரம் நின்னேன். பார்த்துட்டு திருப்பி ஆமாண்ணே கரெக்டான பாதைன்னா ஒரு ஆஸ்பத்திரிலாம் எழுதிருந்துச்சு, ஐசியூலாம் போட்டு இருந்துச்சா. இதுக்குள்ளே போய் அங்கே ஆஸ்பத்திரியில் நம்ம மாட்டிக்கிறக்கூடாது, பாதை இருக்காடான்னு பார்த்து கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அப்போது வழியை தெரிந்தெடுக்கிறதுல நான் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறேன். இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் வழியை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். அதுக்காக அந்த ராத்திரி வேலையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேலையில் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இங்கேருந்து போகணும். என்னென்னா, சரியான பாதையில் நான் போவேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128:1 பார்க்காமே சொல்லுங்கள், 128:1 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. நீங்கள் தேவனுடைய வழியில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறது என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நீங்கள் பாவம் செய்வீங்களா? உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி பாவம் செய்வீங்களா? ஆனால் உங்களை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அம்மா அப்பா கூட நம்ம கூட எப்பயும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க இல்லாத நேரத்துலையும் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாருங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கணும். யாரும் இல்லையே, எல்லோரும் இருக்கும்போது நல்ல நல்ல பிளெஸிங் டிவி, ஏஞ்சல் டிவி, என்னென்ன டிவிலாம் இருக்குது இப்போ, அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா அப்பா போனோன்னே அந்த சாங் வை நல்லா இருக்குது, அந்த பாட்டு இதை கேட்போமா, இதை பண்ணுவோமா, அதை பண்ண. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. 121:1 என்ன சொல்ல? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. இந்த கண்களை எங்கே ஏறெடுக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும்? பரலோகத்துக்கு நேராக. அங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் உன் காலை தள்ளாட விட்டார். இந்த வசனத்தை கொஞ்சம் தியானித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கண் எங்கே இருக்குது? கண் மேலே இருக்குது. ஆனால் காலை தள்ளாட விட்டாமல் காக்கிறது, ஏன்னா அவருக்கு தெரியும் நீ என்னெல்லாம் பார்த்துட்ருக்கிற, உன்னை பாதுகாக்கிறது என்னுடைய வேலை. ஒரு அம்மாவும் மகனும் ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க. அந்த பையன் ரோட்டில் அப்படியே பலூன் விற்கிறது அதெல்லாம் பார்த்துட்டே வரான். டமார்னு எத்தி கீழே விழுந்துட்டான். அந்த அம்மா போட்டுச்சு புடதியில் ஒரு போடு. ஏண்டா கண்ணை எங்கடா வச்சுட்டு வர, ரோட்டில் இந்த பள்ளத்தை பார்த்துருக்க வேணாமா அப்படின்னு வையுது. அப்போ கண் வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா காலு இடறிடும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணை இங்கே பார்க்காத, எங்கே பள்ளம் இருக்குன்னு பார்க்காத, நீ ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடு. நீ இங்கே பார்க்குறதுனால இங்கே பாதுகாக்கிற வேலை யார் விட்டு வேலை? கோணலாக இருந்தால் கூட அதை செவ்வையாய் மாற்றுறது என் வேலை. அல்லேலூயா. தடையாக இருந்தாலும் அதை பாதையாய் மாற்றுகிறது என்னுடைய வேலை. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் கண்கள் ஆண்டவருக்கு நேராக தான் நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:31 வாசிங்க. 37:31. அந்த வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 மணிக்கு ஜூம் மீட்டிங் நான் நடத்துவேன். அந்த மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்து கலந்துக்கிடுவாங்க. அதில் ஒரு சகோதரி எனக்கு பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் அவங்களுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளாக இருக்கிறாங்க. பாஸ்டர் நான் ஒரு தவறான பழக்கத்தில் சிக்கிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிற அந்த வார்த்தைகள் என்ன அதில் இருக்க விடலை பாஸ்டர். எதில் இருக்க விடலை? அந்த தவறான பழக்கத்தில். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த வாலிபன்ட்ட சொல்லிட்டேன், இனிமேல் நீ என் கூட பேசக்கூடாது, இனிமேல் நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் கத்துறான் கதறான். என் வீட்டுக்குள்ளே நேற்று நைட்டு ஏறி குதிச்சு 12 மணிக்கு வந்துட்டான் பாஸ்டர். நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஐடியா கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சில ஆலோசனைகள்லாம் கொடுத்தேன். ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, நான் இந்த வார்த்தைக்காக அவனை விட்டுட்டேன் அப்படின்னாங்க. யாருக்காக? இந்த வார்த்தை நான் பேசுனது இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை.
அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும், அது இன்பமாக இருந்தாலும், அது அவங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் ஒரு சந்தோஷமாகவே கொடுத்துருந்தாலும், இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனால அவங்க அதை விட்டுருக்குறாங்க அப்படின்னா கர்த்தர் எவ்வளோ அவங்க மேலே பிரியமாக இருப்பார். ஆண்டவருக்காக இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் விட போகிறீங்க? இன்றைக்கி நைட்டு போய் நிறையா நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு புதிய வாசல் திறக்க போகிறது. நிறைய ஆசீர்வாதத்துக்கு தடை அதுதான், நிறைய காரியங்களுக்கு தடை அதுதான். ஏன்னா வாலிப வயசில் நம்ம சில காரியங்களை செஞ்சிடலாம், ஆனால் உணர்வடைஞ்சால் போதும் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். ஒப்பு கொடுத்தா போதும் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். இங்கே சொல்லுது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏன்னா அந்த வேதம் இருதயத்தில் இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் போகாத, துன்மார்க்கனுடைய வழியில் என்ன செய்யாத, நிற்காத, பாவிகளோட இடத்துல இருக்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல நீ என்ன செய்யாத, உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு, சபைக்கு அடங்கிரு, சபைக்கு கீழ்ப்படி, உன்னால் முடிந்தவரை சபையை தாங்க, உற்சாகப்படுத்து. இப்போ நம்மெல்லாம் பரலோகத்தில் போய் நிற்க போகிறோம் ஒரு நாள். ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பார். எங்கம்மாவே என்ற சொல்லுவாங்க, ஆண்டவர் கணக்கு கேட்பாரா, என்ன சொல்லுவேன்னு கேட்பாங்க. நான் கால்குலேட்டர் கொண்டு போயிடுவேன் அப்படிம்பேன். அப்போல்லாம் அவர் கணக்கு கேட்டார்னா நான் கால்குலேட்டர் கொண்டு போயிடுவேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவருக்கு கணக்கு கேட்டால் கால்குலேட்டர்லாம் பத்தாது அப்படின்ட்டு. சரி, உங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? நான் இன்றைக்கி செய்தி கொடுக்க வரல, ஆலோசனைக்கு தான். அந்த நிறைய காரியத்தை உங்களுக்குள்ளே வாங்கிக்கோங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து நீ எனக்காக என்ன செய்தான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு வந்தேன்னு சொல்லுவீங்களா, ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவீங்களா, பாட்டு பாடினேன்னு சொல்லுவீங்களா, ஒர்ஷிப் நடத்தினேன்னு சொல்லுவீங்களா, இல்லை என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அதெல்லாம் உனக்காக தான்ப்பா நீ பண்ண, எனக்காக நீ என்ன பண்ண? ஆண்டவரே நான் 7 நாள் உபவாசம் பண்ணேன், அதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன், வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக, படிப்பில் நல்ல மார்க் வரணுங்கிறதுக்காக பண்ணேன். யாரை ஏமாத்துற? உள்ளம் தெரியுங்களா, ஆராய்ந்து அறிகிற தேவன் நான். எனக்காக என்ன பண்ண? ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வேலையை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனார். இது ஒன்றை மட்டும் எனக்காக செஞ்சால் போதும். நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை அநேகருக்குள்ளே கொண்டு போக பிரயாசப்படுறீங்க? ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன வைக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, முதல்ல பெர்க்மான்ஸ் பாட்டு பாடுது, அடுத்து காதல் பாட்டு பாடுது. ஆத்தாடி எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, இயேசுவே இது யார், அது புது பிறவியாக இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்து பாட்டு பெர்க்மான்ஸ் பாட்டு பாடிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து அவள் போனாலேன்னு பாடுது, எவ போனா என்ன, இப்போ தான் கர்த்தர் என் பச்சது. ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். முதல்ல ஏசாப்பா பாட்டு, அடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணி போடுவேன்? என்ன பண்ணிடுவார்? இங்கே திடீர்னு சிஸ்டர் வாந்தி பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் ஜாலியாக இருக்குன்னு உட்காருவீங்களா? நான் ஒரு முறை ஊருக்கு போனேன். அப்போ பஸ்ஸில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நான் தான் பின்னாடி சீட்லேருந்து மேலே ஏறினேன். ஏறினோன்னே பார்த்தேன், அந்த டிரைவர்லேருந்து 3வது சீட்டில் எவனுமே இல்லை. அட முட்டா பயில்களா, எல்லாம் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ கூட்டம் ஃப்ரீயாக இருக்குது, டே வழி விடுங்கப்பா. எல்லோரும் யாரும் எதுவும் சொல்ல, வழியும் விட்டுட்டாங்க. எல்லோரும் வழிவிடுன்னு சொல்லி 3வது சீட்டில் போய் எட்டி பார்க்குறேன், நேராக ஒருத்தர் வாந்தி பண்ணி போட்டிருக்கான். எல்லோரும் இது தெரிஞ்சனால தான் நாங்கள் நின்னோம், நீ மட்டும் போகிற, காலே வலிச்சாலும் பரவாயில்ல, நான் நின்றுட்டு தான் வருவேன், ஏன்னா அவனுக்குள்ளே வாந்தி இருக்குது. இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உணர்வடையணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் சர்ச்சுக்கு வந்தால் சோத்திரம், வீட்டுக்கு போயிட்டா உன்னுடைய வாழ்க்கை மாறிடுது, காலேஜுக்கு போனால் மாறிடுது, நண்பர்களை பார்த்தோன்னா வேறு மாதிரி நீ மாறிடுற. அப்போ ஆண்டவர் நம்மளை அருவருப்பாக பார்ப்பார். நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, இவன் ஒரு நடிகன், இவன் நடிக்கிறான் எனக்கு முன்னாடி. நம்ம ஆண்டவர் அப்படி தான் வேதனைப்படுத்திகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம மாறி மாறி செயல்படுறோம். இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பார்வை, அங்கே ஒரு பார்வை. சர்ச்சில் வந்தால் ஒரு மாதிரி, வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, காலேஜில் போனால் ஒரு மாதிரி, ஆக்டிவிட்டிலாம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை கர்த்தர் எப்படி பார்ப்பார் சொல்லுங்கள்? அருவருப்பாக பார்ப்பார். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது மகிழ்ச்சி படணும். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஆண்டவரே நிலைவரமான ஒரு ஆவி எனக்கு தாங்க, என்னை புதுப்பிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? அந்த மாதிரி நிலவரமான ஒரு ஆவி வரணும் ஆண்டவரே. நான் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் மாற்றம் வரணும். அது உமக்காக மட்டும்தான் நான் மாறணும். ஒரே ஒரு தடவை தான் நம்ம மாறணும். எத்தனை முறை மாறணும்? ஒரே ஒரு முறை. அது யாருக்காக? ஆண்டவருக்காக. டைம் ஆச்சா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட நாய்க்குட்டி கேட்டுகிட்டே இருப்பான், நான் நாய்க்குட்டி வாங்கினப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் அப்போ சொன்னார், 10th நல்ல மார்க் வாங்கினா நாய்க்குட்டி வாங்கி தரேன்னாரு.
பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போதே கடைக்கு போய் நாயெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டான். அண்ணே இந்த நாய் தானே, நான் நல்ல மார்க் எடுத்துருவேனே, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதேமாதிரி மார்க்கும் வந்துருச்சு. அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன், நாய்க்குட்டி வாங்க போகிறேன், இந்த காசு. வேகமாக போனான், நாய்க்குட்டி வாங்கினான். ஒரு சாக்கு பையில் போய் கட்டி தூக்கிட்டு வரான், சந்தோஷமாக வரான். இவனுக்கு நாய் எவ்வளோவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி கிரிக்கெட்டும் ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஓவர் பார்த்துட்டு போயிடுவோமேன்னு சொல்லி அந்த சாக்கு பையை ஓரமாக வச்சுட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற பசங்க பார்க்குறாங்க, டே சாக்கு ஆடுதுடா, உள்ளே என்னடா இருக்குன்னு அவுத்து பார்த்தா நாய்க்குட்டி. டே எதாவது ஃப்ராங்க் பண்ணுவோண்டான்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை வெளியே எடுத்துகிட்டு உள்ளே என்ன குட்டியை வச்சாங்க தெரியுமா? பன்னிக்குட்டியை உள்ளே வச்சிட்டானுங்க. இவன் மறுபடியும் கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய், எப்பா நாய்க்குட்டி சூப்பர் குட்டிப்பா, வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருக்கும்பா, திறந்து பாருங்கடா. தூக்கி பார்த்தா உள்ளேருந்து பன்னிக்குட்டி வருது. அவங்க அப்பா பார்த்தாரு, டேய் பரிச்சு எழுதுனதும் குழம்பிட்டியாடா? ஐயோ இல்லைப்பா, வெள்ளை கலரில் வாங்கினேன், இங்கே கருப்பு கலரில் பன்னிக்குட்டி இருக்குது, இருங்கப்பா கடைக்கார்ட்ட போயிட்டு வரேன்னு உள்ளே வச்சுட்டு திருப்பி அந்த சாக்கை தூக்கிட்டு வரான். அதே கிரிக்கெட்டில் அவுட் ஆகாமல் விளாண்டுட்டு இருக்கான். இன்னும் அவுட் ஆகலையாவே அப்படின்னு வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறான். திருப்பி பன்னிக்குட்டி எடுத்துட்டு நாய்க்குட்டியை உள்ளே வச்சுட்டாங்க. கடைக்கார்ட்ட போய், அண்ணே உங்களுக்கு அறிவு இருக்கானே, எங்கள் அப்பா வயிறாருன்னு. டேய் வய திறந்து பாரு. திறந்து பார்த்தா என்ன இருக்குது? திருப்பி வீட்டுக்கு வரான், கிரிக்கெட்டை பார்க்குறான். அதே மாதிரி மாத்துறாங்க. வீட்டுக்கு போனான், பன்னிக்குட்டி. கடைக்கு வந்தா உனக்கு மண்டையே குழம்பிருச்சு. கடைசியில் அதை தூக்கிட்டு சொன்னான், நீ ஒன்று நாய்க்குட்டியாயிரு இல்லைன்னா பன்னிக்குட்டியாயிரு. அதே மாதிரி தான் நம்மளை ஆண்டு சொல்ல, ஒன்று நீதிமானாயிரு இல்லை பாவியாயிரு. அங்கங்கே நீ நடித்து நடித்து என்னை வேதனைப்படுத்தாதங்கிறார் ஆண்டவர் நம்மளை பார்த்து. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த 18வது வயசு ஒரு முறை தான் வரும், இந்த 20வது வயசு ஒரே ஒரு முறை தான் வரும். அதை கர்த்தருக்காக பயன்படுத்தினோமா இல்லை உலகத்துக்காக பயன்படுத்தினோமாங்கிறதுக்காக நம்ம பின்னாடி வேதனைப்படக்கூடாது. நம்ம சந்தோஷமாக பின்னாட்களை நம்ம கழிக்கணும். ஒரு வாலிப பிள்ளை திருமணம் முடித்ததுக்கப்புறம் தற்கொலைக்கு முயன்று அதிலிருந்து காப்பாற்றி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க, ஏம்மா என்ன? இல்லை வாலிப வயசில் இஷ்டத்துக்கு ஆடிட்டேன், அங்கங்கே போய் டேட்டிங் போய் அதுக்கு போய் இதுக்கு போய் இப்படி அப்படி நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் இப்போ கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா குற்ற உணர்வு வருது. என் வீட்டுக்காரர் என்னை அப்படி நேசிக்கிறாரு, ஆனால் அவர் பக்கத்தில் போய் என்னால் உட்கார முடியல. ஏன்? என் வாலிப வயசில் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு கேட்டு அவன் கூடயும் இவன் கூடயும் சுற்றி சுற்றி என்னால் இன்றைக்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியல, ஒரு உண்மையான வாழ்க்கை என்னால் வாழ முடியல. அன்னைக்கு எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது வேணாம் இது வேணாம் இது வேணான்னாங்க. அப்போல்லாம் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இன்றைக்கி தான் அவங்க எனக்கு நன்மைக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுது அப்படின்னு சொன்னாங்களா. இது உண்மை சம்பவம். நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்க, இதுதான் வாழ்க்கை இல்லை. பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்குது, வாலிபம் மாயை. வாலிபம் என்னது? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் அழகு எல்லாம் மாறிடும். கொஞ்சம் ஏஜ் ஆனோன்னு தொந்தி வந்துடும், கொஞ்சம் ஏஜ் ஆனோன்னு முடி நரைச்சிரும், அதுக்கப்புறம் நம்முடைய அழகு போயிடும், நம்ம வளவளப்பான தோல்லாம் போயிடும். ஆனால் இந்த மாயையை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அவர் தான் எனக்கு எல்லாமே. அல்லேலூயா. இந்த வாலிப வயசில் தாவீதை போல யோசேப்பை போல ஆண்டவருக்காக பரிசுத்தமாக உண்மையாக நின்று பார்த்தா அந்த சிங்காசனம் எப்படியா யோசேப்புக்கு கிடச்சிச்சு தெரியுமா? அவர் ஆண்டவருக்காக உண்மையாய் நின்னார். போத்திபாருடைய மனைவி தேடி வரும்போது உதறி விட்டு ஓடுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் உதற ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவருக்காக உதறுங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் நீங்கள் தான் ஆண்டவருக்காக செய்யணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 119 105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. பயங்கரமான இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறீங்க. டார்ச் லைட் இருந்தால் தான் உங்களுக்கு பள்ளம் எது மேடு எதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் பாவமான உலகத்தில் போயிட்டுருக்கிறீங்க. இந்த பரிசுத்தமான வேதாகம் தான் உங்களுக்கு டார்ச் லைட். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது உங்களுக்கு வழியை காட்டும். இந்த வழியில் போப்பா. நீங்கள் வேதத்தை வாசிச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். ஆண்டவரோடு ஜெபிச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். அதனால தான் இதுதான் உங்கள் பாதைக்கு தீபமாக இருக்கிறது, உங்களுக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. எத்தனை பேர் இதன்படி நடக்க போகிறீங்க? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எங்கே போனாலும் பைபிள் வச்சுக்கோங்க. பைபிள் அப்போல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? எங்கே போனாலும் பரிசுத்த வேதாகமத்தை தூக்கிட்டு வாங்க, வேதத்தின்படி நடங்க. உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கிட்ட அடிக்கடி நீங்கள் வந்து பேசுங்க. பாஸ்டர் நான் நல்ல வழியில் நடக்கிறேன்னா எனக்கு சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், எவ்வளோ பர்சனலான விஷயமா இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாஸ்டர் நான் அப்படி விழுந்துட்டேன், இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க பாஸ்டர். அவங்க சரியான வழியை உங்களுக்கு காட்டுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பன். அல்லேலூயா. மெய்ப்பன் தான் நம்மளை எங்கே நடத்துவார் தெரியுமா? அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார்.
பாஸ்டர் சொல்கிற வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிவேன். இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். காலைப்புன்னு ஒரு பாஸ்டர் இருக்காது, சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவரும் நானும் நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் அடிக்கடி மீட்டிங்காக சென்னை எல்லாம் போயிட்டே இருப்போம். அப்போது அவர் என்கிட்ட ஷேர் பண்ணது, நாங்கள் நிறையா நாட்கள் தங்கியிருக்கிறோம் நிறைய இடங்களில் போய். அப்போல்லாம் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணது என்னென்னா, பாஸ்டர், அவர் ஒரு பாஸ்டர் கீழே இருந்தார். அந்த பாஸ்டர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு வருவாராம் காரில். வந்து இவர் படுத்திருப்பாராம், தட்டி எழுப்புவாராம், எந்திரி காலைப்பு எந்திரி, நான் வந்துட்டேன், காரெல்லாம் கழுவிட்டு தான் நீ படுக்கணும். அப்போ அவர் சொல்லுவாராம், பாஸ்டர் காலையில் கழுவிடவா, ஒரு அடி போடுவாராம், ஏய் இப்போ கழுவிட்டு தான் நீ படுக்கணும் அப்படிம்பாராம். பாஸ்டர் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் ஊழியக்காரன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்ச அந்த காரியத்தை நான் செய்வேன். அந்த பாஸ்டருடைய வீட்டில் எல்லா வேலைகளும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு கீழே நிறைய பேரை எழுப்பி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு எனக்கு கடுப்பாக இருந்துச்சு, எரிச்சலாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அதெல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதங்களாக எனக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா ஊழியக்காரர் சில நேரம் கடினமான வார்த்தையை கூட பேசுவாங்க, அது கர்த்தர் அனுமதிக்கிறார், ஏன்னா நம்மளை உருவாக்கும்படியாக. பாஸ்டர் இப்படி பேசிட்டாரேன்னு அவர் விட்டு விலகி போகக்கூடாது. சில நேரம் பிசாசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து பாஸ்டர் மேலேயே வெறுப்பை உண்டு பண்ணுவான், எரிச்சலை உண்டு பண்ணுவான், சபையின் மேலே ஒரு வெறுப்பு, சபையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற விசுவாசி மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்குவான். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன தெரியுமா? இதெல்லாம் வழியை விட்டு மாறி போக காரியங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஐக்கியம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருப்பார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் அங்கே தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறாரு, ஜீவனையும் கட்டளையிடுறாரு. அதனால் சபையில் ஐக்கியமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். பாஸ்டரை விசாரிக்கிறவங்களா இருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சபையை கட்டி எழுப்பணும், இதை குறிச்சே நினைக்கணும். 2 கண் இருக்குல்ல, ஒரு கண் குடும்பம், ஒரு கண் என்னது, சபை. இப்படி மட்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எங்கேயும் இடறவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் நினைவுகள்லாம் சபையை குறித்தும், ஊழியக்காரரை குறித்தும், ஆண்டவரை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும், நம்முடைய எதிர்காலத்தை குறித்தே இருக்கும்போது பிசாசுக்கு அதில் என்ன இருக்காது, இடம் இருக்காது. இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறேன், இந்த பாக்ஸில் நிறைய பொருட்களாக நான் நிரப்பிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வைக்க முடியுமா? அதே மாதிரி தான் ஆண்டவருடைய காரியத்தில் இந்த இருதயத்தை நிரப்பிட்டிங்கன்னா பிசாசால் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து எந்த இச்சையையும், பாவத்தையும், மோகத்தையும், எந்த விதமான துர்க்குணத்தையும் உள்ளே கொண்டு வந்து வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒன்றே ஒன்றை மட்டும் கடைசியாக சொல்லி நான் ஜெபத்துக்குள்ளே உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் என்னை எவ்வளோ உயர்த்தினாலும் தாழ்மையாக இருப்பேன் ஆண்டவரே. என்ற நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, பேண்டை மாற்றுங்க, சட்டையை மாற்றுங்க. ஏதாவது என் மனைவி கூட இப்போ காரில் வரும்போது வஞ்சிட்டு, வாட்சி 4-5 வாட்சி இருக்குது, கட்டலாம்லங்க, முழுக்குன்னு இருக்குது கை அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான், வார்த்தை மட்டும்தான் வாய்க்குள்ளே இருந்து வருங்க, மீதியில். உங்கள் பாஸ்டரையும் பார்த்தா ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா. ஏன்னா நான் அன்னைக்கே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஆண்டவரே நான் என்னையை காட்ட மாட்டேன், எங்கே போனாலும் உங்களை தான் காட்டுவேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தனால இன்றைக்கி ஆண்டவர் எல்லா இடத்துலையுமே என்னை கொண்டு வல்லமையாக பயன்படுத்துகிறார். பெருமைக்கு நான் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒப்பு கொடுத்தது ஒன்றே ஒன்று தான். நான் சரியாக படிக்கல, 9ஆம் கிளாஸ் தான் படித்தேன். அப்புறம் 10th கூட டுட்டோரியலில் போனேன், அதுவும் கூட வரலன்னு விரட்டி விட்டுட்டாங்க. பைபிள் காலேஜில் விரட்டி விட்டுட்டாங்க. எல்லாரும் அங்கே விரட்டி இங்கே விரட்டி, ஒன்றே ஒன்று தான் வருது, என்னது, அவருடைய ஊழியம். நீ போ, வாயோடு இருந்து பேசுவேன்னு சொன்னார்ல, அவர் என்னை பயன்படுத்துறதுனால இன்றைக்கி என் வாழ்க்கை மாறி இருக்குது. உங்களையும் மாற்றப் போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா. எங்கேயோ நடந்த சாட்சியை நான் இங்கே கொண்டு வந்து சொல்லலை, என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், தாழ்மையாக இருப்பேன் ஆண்டவரே. என்னைக்கு எனக்கு பெருமை வராது, உங்கள் பிரசங்கம் என்ன, உங்கள் இது இப்படி இருக்குது, அப்படி என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே, நான் ஏன் பெருமைப்படணும்? நீங்கள் இன்றைக்கி தாழ்மையாக இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மேன்மைகள் வரும். கர்த்தர் உங்களை ஆராய்ச்சி பார்ப்பார். எப்படி ஆராய்ச்சி பார்ப்பாருன்னா, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மேன்மையை கொடுத்து பார்ப்பார். திடீர்னு ஒரு நல்ல லக்ஸுரியான காரில் போவீங்க, உடனே பெருமை வந்துடக்கூடாது. திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது, ஒரு செயின் அவன் நமக்கு குட்டியாக கொடுத்துருப்பார், அதை போட்டோன்னா பெருமை வந்துடக்கூடாது. இப்படி இருக்கிற அப்படி இந்த பெருமைலாம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த விஷயத்துல நம்ம தாழ்த்தி இருந்தால் நமக்கு மேலே உயர்வுகளை கொடுத்துட்டே வருவார். நம்மளை யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது, யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் இதெல்லாம் பார்த்து தான் உங்களை மேலான இடத்துக்கு கொண்டு வருவார். யோசேப்பை உயர்த்தினதுக்கப்புறம் சகோதரர்களை பழி வாங்கினாரா? டே தம்பி, பெரிய குழியாக தோண்டுங்கடா, என்னையை போட்டு என்ன கற்றுனீங்க, இதே மாதிரி ஒரு குழிக்குள்ள போட்டு நீங்கள் அத்தனை பேரும் கத்தணும்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை குழிக்குள்ளே போடலடா, கர்த்தர் என்னை நடத்திட்டு வந்திருக்கிறாரான்னாரு. அதே மாதிரி தான் நம்முடைய எண்ணங்களை நம்ம மாற்றிக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையே மாறும். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தந்தது. இந்த நாளில் நீங்கள் எனக்கு கொடுத்த பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்கள் அடிக்கடி உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கணும், அம்மா அப்பா உங்களுக்கு நான் எதுவும் வேதனையை கொடுக்குறேன்னா, என் காரியங்கள் ஏதாவது உங்களை வேதனைப்படுத்துதான்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதே மாதிரி
இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு ஏற்ற நேரத்தை வச்சிருக்கிறாரு. திருமண வயசு வரும்போது நீங்கள் திருமணம் பண்ணிடணும், அதை தள்ளி போடவே கூடாது. இன்னும் போகட்டும். திருமணத்தை குறித்து பயப்படாதீங்க, அது ஒரு நல்ல ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் திருமணம் பண்ண பயப்படுறாங்க. இன்னும் போகட்டும். அப்படிலாம் இல்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை ஏற்றத்தில் கர்த்தர் வைப்பார். ஆண்டவரே, உமக்குள்ளாக என்னுடைய வேறு ஆழமாக இருக்கணும்ப்பா. இந்த உலகம் என்னதான் அசைச்சாலும் நான் அசைஞ்சிடக்கூடாதப்பா. உண்மையிலே நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. சபையில உறுதியாய் நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. நீர் தந்த எந்த சபையில வருகை மட்டும் நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பரிசுத்தத்துல நான் நிலைத்திருக்கணும், உண்மையில நான் நிலைத்திருக்கணும், தாழ்மையில நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா உங்களால முடியாது, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே, அந்த காரியத்தை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, இந்த மனுஷனை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து எப்படி வெளியில் வரணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னை சிறைப்பிடித்து வைத்திருக்குது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டிங்கன்னா ஓடோடி வருவார். ஆனால் நீங்கள் கேட்கணும். அந்த பாவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே அதை விரும்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தரால் உதவி செய்யவே முடியாது. ஆண்டவரே, நான் வெளியில் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த அந்தரங்கமான பாவத்தில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ கேவலம் ஆண்டவரே. அதை விட்டு என்னை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வாங்க. இந்த ராத்திரி வெளியில் கொண்டு வாங்க. மாறுபாடான இருதயங்களை என்னை விட்டு அகலணும்ப்பா ஆண்டவரே. என் சிந்தனைகளை நான் பாதுகாக்கணும் ஆண்டவரே. என் செயல்களை நான் பாதுகாக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எட்டாத காரியங்களை நீங்கள் செய்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் அவருடைய வழிகளை நடக்க நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த வழியில் உங்களுக்கான மேன்மைகளை நீங்கள் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட அன்பு தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை இவங்களை விட்டு நீங்காமல் அந்த வார்த்தையில் நிலைத்திருந்து அப்பா ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே வாழ்ந்து அப்பா இவர்கள் வாழ்க்கையெல்லாம் உயரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுங்க. அருமையான ஊழியக்காரையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை ஆண்டவர் கர்த்தர் அவருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறீர். இந்த கோவில்பட்டி பகுதிக்கு ஒரு வெளிச்சமாய் இந்த சபை இருக்கட்டும் ஆண்டவர். அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக கண்களுக்கு முன்பதாக எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் தலையை உயர்த்தி வைக்கிற கர்த்தர் அப்பா. இந்த சபையின் மேலே ஆண்டவருடைய மகிமை இறங்கி இருக்கிறதை ஆண்டவரே இந்த பகுதி மக்கள்லாம் காணட்டும். நல்ல ஜீவனும் பலனும் ஆரோக்கியம் சுகமும் ஆண்டவரே ஊழியக்காரையாவுக்கு இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நிறைவாய் கர்த்தர் கொடுப்பீராக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.